எப்பதான் அந்த பெருசு பஞ்சாயத்துல தாம் தூம்னு தோலை உரிச்சு போடுவேன். ஆமா, சுகர் ஃபேக்டரி பதிலா லெதர் ஃபேக்டரி வச்சுக்கலாம். பிசினஸ் அது நல்லா நடந்திருக்கும். என்னடா மனமனங்கற? அந்த ஆளை பத்தி பேசினா உங்களுக்கு ஏன்? இது பாரு, ஆளுகளுன்னு பேசாத, மரியாதை கொடுத்து பேசு. அவரை பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் சார் இவ்வளவு கோவம் வருது? கூட பிறந்தவரோ? அது ஒண்ணுதான் இல்ல. அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான்ப்பா. பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் 2 பேருடைய அப்பன் பேரு தான் பங்களா கவுண்டர். எங்க ஊர்ல முதல்ல பங்களா கட்டினதுனால அவருக்கு பங்களா கவுண்டர்னு பேர் வந்துச்சு. பங்களா கவுண்டர் மாதிரி ஒரு நியாயமான மனுஷனை இந்த ஏரியாவிலே பார்க்க முடியாது. கண்ணு, பங்களா கவுண்டருக்கு 2 பொண்டாட்டி. அதுல மூத்த சம்சாரம் அசல் கவுண்டச்சி. அந்த அம்மாளுக்கு பிறந்தவர் தான் பெரிய கவுண்டர். பெரிய கவுண்டருக்கு 17-18 வயசு இருக்குல்ல, அவங்க அம்மா செத்து போச்சு. அதுக்கப்புறம் தான் பங்களா கவுண்டர் தன் தோட்டத்துல வேலை செஞ்ச கீழ்ஜாதி பொண்ணை கண்ணாலம் பண்ணிக்கிட்டாரு. அந்த பொண்ணுக்கு பிறந்ததுதான் சின்ன கவுண்டரும் பரிமளமும். இது பிடிக்காத பெரிய கவுண்டர் பரம்பரை சொத்துல தம் பங்க பிரிச்சுக்கிட்டு தனியா பண்ணை மண்ண போயிட்டாரு. பங்களா கவுண்டர் சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அத்தனை சொத்தையும் பெரிய கவுண்டர் பேர்லயும் சின்ன கவுண்டர் பேர்லயும் சரிபாதியா எழுதி வச்சுட்டு தான் செத்தாரு. அவர் செத்து இத்தனை வருஷம் ஆகியும் பெரியவரும் சின்னவரும் எதிரும் புதிருமா தான் இருக்காங்க. மோட்டர் வாங்கும் போதே புதுசா வாங்கணும். பரதேசிக்கு போற பண்ணாடங்கி இத்து போற இரும்பு கொண்டது ரிப்பேர் பண்ண எப்படி பண்றது? எடுத்து போறா. ஏன்னா இந்த மெக்கானிக் வேலை எப்படி கத்துக்கிட்டீங்க? அடே, அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. அதான் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? டேய், என்ன சாதாரணமானவன் நினைச்சிட்டியா? எனக்கு உடம்பு பூரா மூளைடா. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை இல்லன்னு, கொழுப்பு. மூளை தலையில தான் இருக்கணும். டேய், என்ன ஏத்து பேசுறதுக்கு வந்துட்டியா? எனக்கு தெரிஞ்ச வேலையில கால் பங்கு தெரியுமாடா உனக்கு? நான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையை உங்களால கண்ணை திறந்துக்கிட்டு செய்ய முடியுமா? கண்ணை மூடிட்டு செய்யற வேலை உலகத்துல ஒரே வேலை தூங்குறது தான். அதை யார் வேணாலும் செய்யலாம் மேடம். நான் அதை சொல்ல, வேலையை சொல்றேன். அப்படி ஒரு பிரமாதமான வேலை உங்ககிட்ட இருக்கு. எங்க செஞ்சு காட்டு. புடிங்க. நம்ப மாட்டேன். அட பிச்சைக்காரனாயே. பாத்துங்க, நல்லா பாத்துங்க. அட மண்ணுக்கு பிறந்தவனே, இதான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையா? பாத்துக்கிட்டீங்களா? செய்ய பாப்பா. நான் சரியா பாக்கலையே ராஜா. பாக்கலையா? இன்னொருக்கா செய்யுமா? இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தான் தெரியுமாக்கா. இது யாருக்கு தெரியாது பாரு. பெரிய இன்ஜினியர் வேற 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். இனிமே மெக்கானிக் ஷாப்புக்கு வந்த நான் கட்டிங் பிளேயர் வச்சு ஒவ்வொரு பல்ல வெடுக்கு வெடுக்கு பிடிச்சி வெளியே அடிச்சிருவேன். உன்னை மாலையிட ஏயா மெக்கானிக், உன்னை பாக்குறேன்னா பெரும்பாலும் இருக்க மாட்டேங்குது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பக்கத்து ஊர்ல 2 வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதான் லேட்டு. கனெக்ஷன் பாருங்க கரெக்டா கொடுக்கணும்ல. என்ன இங்கே நிறைய வேலை இருக்குது. வீட்டு போட்டு கனெக்ஷன் கலெக்ஷன் அலைஞ்சிட்டு இருக்கிற. ஏனுங்க சின்ன கவுண்டர், என்ன கண்ணால் கட்டாம இருக்கிறீங்க? ஏன் நீ தானே கண்ணாலம் பண்ணிக்கிறது? நீங்க தான் நல்ல தேதி பார்த்து சொல்லுங்களேன். தோலை உரிச்சு போடுவேன். வாயை மூடிட்டு வேலையை பாரு. தேதி நான் வந்து சொல்றேன். ஏன்னு கவுண்டர், உங்களுக்கு ஆப்பர் நிறைய இருக்க மாட்டிருக்குது. ஏன் நீ வேற வாயா சீக்கிரம். நீங்க போங்க, கொஞ்சம் குறையுது. 2 கவர் உள்ள விட்டு வர்றேன். போங்க. நீ திருந்த மாட்டேயா? ஏடா துபாய் கொண்டக்காரிய, களை புடுங்குறியாட்டு இருக்கு. களை நல்லா வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்குற. சொல்லிருந்தா நானும் வந்து கூட சேர்ந்து வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்கல. போயா, நேத்தே என் புருஷன் துபாயில இருந்து வந்தாச்சு. நேத்தே வந்தானா? அப்ப நீ தனியா புடிங்கலாம். ஏ சிலுக்கு தாவணி, இது என்னது? இந்த மாதிரி தாவணி நான் பார்த்ததே இல்ல. நான் போட்டுக்க தாவணி இல்லையா, சீலை. சேலையா? மப்புல எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஐயோ, இது என்னடா இது? ஜிலேபி கொண்டை. இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. அம்மா, இந்த கொண்டைய கொஞ்சம் மேல தூக்கு. அம்மா, அம்மா, என்ன காப்பாத்துங்க. அம்மா காப்பாத்துங்க. எடுத்துக்கங்க. தம்பிய பாரு, பொட்ட பிள்ளையாட்டம். தம்பி ஆறுங்க, சின்ன கவுண்டருக்கு சொந்தம். கரும்பாலையில மேனேஜரா இருக்கேன்.
சின்ன கவுண்டர் எங்க போயிருக்காருங்க? தோட்டத்து வரைக்கும் போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. எடுத்துங்க. காஃபி எல்லாருக்கும் வந்துருச்சா? தேங்க்யூ. நீங்க சொன்னா நான் சொல்லிடுவேன். அப்போ பெரிய கவுண்டரை பாத்துட்டு வந்துடலாங்களா? இத கூட பொண்டாட்டிட்ட கேட்கணும். பழக்கணுங்க. பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே, பூவும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா. பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். வெக்கமா மோகமா மாப்பிள்ளை வந்த நேரமாக முத்தமா. ஐயோ, அவன் யாரடி? உனக்கு முறை பையன் தானே? என்ன, அவனை விட நீ 2 வயசு மூத்துட்ட. இல்லன்னா நீயே அவனை கண்ணால கட்டிட்டு இருப்பியே. இவனே யாரு கண்டிப்பா? ஏதோ ஒருத்தன் ஏமாந்த வந்துட்டானா அதுக்குள்ள தோலை உரிச்சு போடுவேன். பெரிய கவுண்டர் வீட்ல இருக்காருங்களா? தோட்டத்துக்கு போயிருக்காருங்க. வணக்கம். வாங்கய்யா. ஏது வெள்ளையஞ்சோளமா வந்திருக்கீங்க? பண்ணையமெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? அதெல்லாம் ஆண்டை முன்னத்துல நல்லாவே நடக்குதுங்க. பொண்ணு பாக்கலான்னு வந்தவங்க, அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலான்னு வந்தவங்க. எங்க ஊர்ல பொண்ணு எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சாக்கும். பொண்ணாரு ஆறுமில்ல உங்க தங்கச்சி தானுங்க. எங்க அம்மாவுக்கு பொண்ணு நான் ஒருத்தன் தான் தெரியுமில்ல. இருந்தாலும் அப்பா ஒண்ணுதானுங்களே. நடத்துல போனது வந்ததுக்கெல்லாம் பிறகு தங்கச்சி ஆகுமாய்யா? தப்பி பிறந்தவன் தாப்பம் பேர் சொல்ல முடியாது. தரங்கட்டு பத்தவரை தாயின்னு சொல்ல முடியாது. 18 வயசுலயே எங்க அப்பா உதறி தள்ளிட்டு வந்தவனாக்கும். நான் ஒண்ணு சாக்கடை தண்ணி குடிச்சு வரல இல்லையா? சாதி பால் குடிச்சு வந்தவனாக்கும். துடுதுப்புடு வந்து தங்கச்சின்னு சொன்னா என்னையா அர்த்தம்? என்னையா அர்த்தம் கேக்குறல்ல? உரமுறையாச்சு வீட்டு வாசப்படி மதிக்க விட்டேன். இந்த மாதிரி ஏதாவது சார்மாரா பேசிட்டு வந்தீங்க, உங்க பரம்பரையை கால் வைக்க விட மாட்டேன். பெசாம மூடிட்டு போங்கய்யா. ஒண்ணு பாக்குறது ஒரு இடம், பொருத்தம் பாக்குறது ஒரு இடம். மக்கள் வந்துட்டாங்க. எட்டுப்பட்டி கிராமத்துல பெரிய கவுண்டர் கேட்காம எங்க சாதி சனத்துல நல்லது கெட்டது ஏதும் செய்யறது இல்லைங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. வாங்க வாங்க. அம்மா 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 கொஞ்சம் நில்லுங்க. அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. சார் பெரிய கவுண்டர் எப்பவுமே எப்படிதான் தயவு செஞ்சு அது பெருசா சார் சார்